ம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 5 நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா குழப்பத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து பார்க்க போற குழப்பம் யாருது? குழப்பம் வந்து நம்மளோட வியாசரோட குழப்பம். சரி, வியாசர் யாரு அப்படின்னா, வியாசர் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடெட் கிருஷ்ணரே தான். அவரோட லிட்ரரி இன்கார்னேஷன், அதாவது கதை, நம்மளோட 5வது வேதம், எல்லா வேதங்கள் எழுதுறதுக்கோசரம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். வியாசர் வந்து ஒரு யஜுர்வேதாவ 4 வேதாவா பிரிச்சாரு. அது ஏன் பிரிச்சாருன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 5வது வேதாவான நம்மளோட மகாபாரதம் எழுதினவர் அவர்தான். ஸ்ரீமத் பாகவதம் எழுதினவரும் அவர்தான். சோ அவர் சொல்ல சொல்ல நம்மளோட கணேஷா வந்து எழுதிட்டே போனாரு அப்படின்றதும் நமக்கு தெரியும். சோ அதனால வந்து ஏன் அதனாலதான் எப்பவுமே வந்து ஸ்ரீமத் பாகவதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாராயணம் நமஸ்கிருதம் நரம் செய்வ நரோத்தமம் தேவியம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதிரையே நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தர் பவதி நைஸ்துகி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 பேருக்கு கும்பிடுறதுல வியாசரும் ஒருத்தர் அப்படின்னு. நாராயணன் ஃபர்ஸ்ட், அப்புறம் வியாசர், அப்புறம் சரஸ்வதி தேவி அண்ட் நரநாராயண ரிஷிகளுக்கு கும்பிட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா இந்த மொத்த கதை அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரோட குழப்பத்துல ஒரு ஆன்சர் கிடைக்குது. அர்ஜுனர் குழப்பத்துல வந்தது ஸ்ரீமத் பகவத்கீதா. அதே மாதிரி நம்மளோட வியாசர் குழப்பத்துல வந்ததால ஸ்ரீமத் பாகவதம் வந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த சாப்டரோட பேர் வந்து நாரதாயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாரதரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பர்ஃபெக்ட் டைம்ல போய் அவர் லேண்ட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் டைம்ல அவர் லேண்ட் ஆன ஒரு இடம் தான் வியாசர் இருந்த இடம். நம்ம ஆல்ரெடி நேத்து பார்த்தது அப்படியே கண்டினியூ பண்றேன். அதாவது என்னன்னா, ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் கண்டினியூ ஆகுது. 4th சாப்டர் பார்த்தோம். அவர் வந்து நிக்கிறாரு. இப்ப அவர் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். இப்ப என்ன ஆகுதுன்னா 1 to 7 வேர்சஸ்ல வந்து நாரதர் வந்து வியாசார் கிட்ட பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாரதர் என்ன சொல்றாரு வியாசர் கிட்ட, இந்த மாதிரி கிருஷ்ணரோட பாஸ்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன என்ன ரிவீல் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். சோ அதுக்கு அடுத்தது, அதாவது வியாசர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வியாசர் வந்து அந்த கிருஷ்ணர் ஓவரால் இது வந்து எல்லாமே வந்து பாகவதம் கண்டினியூவேஷன் ஸ்டோரி மாதிரி ஆகும். ஒரு சாப்டருக்கு ஒன்னு லிங்க் ஆகும். நாரதர் வந்து அவரோட பழைய அவர் என்னெல்லாம் ஆச்சு, அவர் முன்ஜென்ம கதை வருது. அதுக்கப்புறம் தான் நாரதர் அட்வைஸ் பண்றாரு. சோ கடைசியில 32 to 40 தான் அட்வைஸே ஆகுது. அண்ட் ஃபைனலா என்னன்னா, பக்தியோட சுப்ரீமசி என்ன, எப்படி அது வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர்ல கர்மா ஞானாவை மிஞ்சு பக்தி தான் கிரேட் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்றத பார்க்க போறோம். எப்படி ஒரு மனிதனையோட ததாதி பிரதி குண்யாதி குய்யம் ஆக்கியாதி கச்சதி புந்தே பூஜயத்தே செய்வ சத்பக்தி பிரீத்தி லட்சணம். சோ எப்படி ஆகுது அப்படின்ற நெக்டர் ஆஃப் டிவோஷனோட ஸ்லோகா இருக்கு இல்லையா, 4th ஸ்லோகா, எப்படி கான்பிடென்ஷியலா ரிவீல் பண்ண முடியும் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். ரைட், எப்படி பண்ணலாம், எப்படி குரு கிட்ட சொல்லலாம், குருவோட ஆசையா எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் to 7 வேர்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்போட்டன்ட் அப்படின்னா அவர் வந்து குழப்பத்தில் இருக்காரு, அசந்திருப்தியில இருக்காரு அப்படின்றது. அண்ட் அப்போ நாரத முனி அங்க வராரு. எங்க பத்ரிகா ஆசிரமம்ல அவர் இருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு வராரு. நாரதர் வந்து சிரிச்சுக்கிட்டே வராரு. அண்ட் அவருக்கு நல்லாவே தெரியும் வியாசர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் அண்ட் அவரோட கன்ஃபியூஷனோட காரணம் என்ன அப்படின்னு. ஆனா இது வந்து அவரை வந்து எகத்தாளம் பண்றதுக்கு இல்ல. பகவத்கீதால கூட நம்ம பார்த்திருப்போம். அவரு சொல்றாரு இல்லையா, நம்ம அர்ஜுனர், கார்பண்ய தோஷோ பிரகத ஸ்வபாவா பிரிச்சாமி யாம் த்வாம் சமூத சேதய யஸ்ரேயதாம் ஸ்வம் நிச்சிதம் பூயி தன்வே சிஷ்யசே சாதி மாம் த்வாம் பிரபன்யம். அவர் சொன்ன உடனே என்னன்னா, நான் சரண்டர் ஆறேன்னு உடனே கிருஷ்ணரும் ஸ்மைல் பண்ணுவாரு. அது வந்து கிண்டலான ஸ்மைல் இல்ல, அது வந்து ரீஅஷூரன்ஸ். அதாவது கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்மளால அவங்கள பிக்ஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம குழந்தை கூட ஏதோ ரோட்ல அடி விழுந்து கம்முன்னு இருந்தா நம்மளுக்கு பயம் வரும். நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். குழந்தை விழுந்ததுக்கு நிம்மதி இல்ல. குழந்தை விழுந்து நம்ம கிட்ட வந்துச்சு, இனிமேல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம். அந்த இதுலதான் அங்க கிருஷ்ணரும் இங்க நாரதரும் ஸ்மைல் பண்றாரு. சோ ரூட் காஸ் எதுக்கு அப்படின்னா, தான் பாடி இல்ல அப்படின்றத சொல்றது. ரைட், நாலேஜ் வந்து எப்படின்னா லிமிட்டட் டு டேக்கிங் கேர் ஆஃப் த பாடி. நம்மளுக்கு வந்து அகம் பிரம்மாஸ்மி, ஆனா நான் உடம்பில்லை, உயிர் இல்ல ஆத்மா அப்படின்றதோட நிறுத்தாம நம்ம ஆத்மாவை நெக்லெக்ட் பண்றோம்ன்றதா
பட் ஆக்சுவலா எடுத்தா அதோட அது வந்து வெறும் அகம் பிரம்மாஸ்மி உண்டி சொல்யூஷன் இல்ல, ரைட்? வித்யான்றதும் ஞானான்றது நாலேஜ், விஞ்ஞானம்ன்றது அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், ரைட்? எப்படி செயல்படுத்துறதுன்னு. ஸோ பேசிக்கலி ஹையஸ்ட் நாலேஜ்ன்றது வந்து உயர்தமம், காலையில சொன்ன மாதிரி கிருஷ்ணா, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் கிருஷ்ணான்றதுதான் ஹையஸ்ட் நாலேஜ் அப்படின்னு. சவை பவான் வேத சமஸ்த குய்யம், அதான் நான் இப்ப சொன்னது. குய்யம்னாலே சீக்ரெட், ரைட்? ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. இப்ப வந்து பிரபுபாதா கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராம், துவாரகால இத்தனை என்னது இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்களோட சுவேஜ் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு. இது தேவையா நம்மளுக்கு? துவாரகால கிருஷ்ணரால 16 பேலஸ் கட்டுறச்சே, 16,000 16,000 பேலஸ் கட்டுறச்சே அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருல. சாப்பாடு எப்படி வந்துச்சு, அவங்களுக்கு துணி எப்படி வந்துச்சு, அவங்களோட தலை வாடுறது எப்படி வந்துச்சுன்னா அதெல்லாம் பாத்துக்கிறது தான் ஃபேமிலி நடத்துறது அப்படின்னு. சோ எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட சம்பந்தம் இருக்கிற சந்தேகங்கள் கேட்கணுமே தவிர நம்ம கேட்கணும்ன்ற மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது. உபாசித்தோ யத் புருஷ புராணக அப்படி என்று இருக்காங்க. சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கிருஷ்ணர் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப பழைய, அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்றாங்கன்னா, சின்சியர்லி கிருஷ்ணர் புருஷா, எப்பவுமே புருஷா, பரம் புருஷா, புராண புருஷா எல்லாமே கிருஷ்ணரை தான் வரும், வரும், அவரை தான் குறிக்கிறோம் அப்படின்னு. அவர் வந்து கும்பிடுறதால எல்லாமே தெரியும். யாருக்கு? நாரதருக்கும் தெரியும், வியாசருக்கும் தெரியும். ஆனா வியாசர் சரண்டர் ஆறதால ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட நம்ம வந்து லாஜிக் எல்லாம் ரொம்ப அப்ளை பண்ண முடியாது. எந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வேணும்னு டிசைட் பண்ணலாம். பட் ஒரு தடவை சரண்டர் ஆயிட்டோம்னா வந்து நிறைய சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நம்மளே பார்த்துருக்கோம், ரைட்? நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கச்சே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சால்வ் பண்ணுவாரு. வியாசர் வந்து பாத்தீங்கன்னா, நாரத முனி வந்து எப்படின்னா சூரியனும் அந்த காற்றுக்கு இணையா கம்பேர் பண்றாரு, பேசிக்கலி பரமாத்மாக்கு. ஏன்னா எந்த இடத்துலயும் சூரியனும் காற்றும் புகும். அதே மாதிரி பரமாத்மா மனசுக்குள்ள இருந்து அதுக்கு எல்லாரோட மனசும் தெரியும். அந்த மாதிரி வியாசர் வந்து தெரிஞ்சுப்பாரு அப்படின்றத பார்க்கலாம். வியாசர் வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா நாரத முனி வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அவரோட வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறாரு. நாரத முனி என்ன கேட்கிறாருன்னா, தேவர்கள் இப்போ நம்ம பார்த்திருக்கோம் 2-3 விஷயங்கள். என்னன்னா பிரகலாதப்பமும் அவர் பார்த்திருக்கோம். அப்புறமா வந்து அந்த நம்ம எல்லாரும் மாயாப்பூர்ல சினிமா கூட போய் பார்த்தோம். என்னடா சினிமானா, சினிமா இல்ல, நம்மளோட கிருஷ்ண கதை. அந்த சமுத்திர மந்தன், ரைட்? அந்த ஓஷன் கடக்கிறத பத்தி பேசியிருக்கோம். சோ பிரகலாதோட அம்மா தான் கயாது. குழந்தையா இருக்கச்சே அவர் எப்படி காப்பாத்துறாரு. அதே மாதிரி பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா பிரித்து வந்து 100 அஸ்வத்தேம யாகம் பண்ண வேண்டியதா அவர் நினைக்கிறாரு. அவரால 100 பண்ண முடியும். ஆனா 99 அப்போ நிறைய இந்திரன் குழப்பத்துல கொண்டு வந்து வைப்பாரு. அப்போ பிரம்மா என்ன சொல்வாருன்னா, நீ 100 பண்ணா இந்திரா ஆயிடுவேன்னு அவர் ரொம்ப பொறாமப்படுறான், விட்டுடுன்னு. நம்மளா இருந்தா நான் 99 பண்ணிட்டேன், நான் ஏன் ஒண்ணு பண்ண முடியாது, நீங்க என்ன சொல்றீங்க, போய் இந்திரார் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சண்டை போடுவாங்க. ஆனா நாரதர் வந்து அதெல்லாம் சொல்லாம உடனே வந்து விட்டுறாரு. சோ இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நாரதர் ஐ மீன் பிரித்து, பிரித்து மகாராஜ். பிரித்துவும் இன்கார்னேஷன் ஆஃப் லார்டு. அவரோட பாலனா சக்திய குறிக்கிறது, கிங்டம், சிவல்ரி. சோ பிரம்மா தான் அவரோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், உடனே அவர் விட்டுறாரு. அவரை உண்டு இல்லாம பிரம்மா வந்து இதே மாதிரி துருவா கிட்ட கூட சொல்வாரு. இது எப்படின்னா, துருவா வந்து நாரதர் சொல்லி அவரு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லி அவர் கதை எடுக்கிறாரு. ஆனா அவரோட தம்பி வந்து இறந்த அப்புறம் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். சோ அதனால யக்ஷர்கள் ஒருத்தர் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லா யக்ஷரையும் அவர் கொலை பண்ண ஆரம்பிப்பாரு. கண்ட்ரோலே இல்லாம போகும் துருவாக்கு. அதுக்கப்புறம் பிரம்மா சொல்வாரு, இனி விட்டுடனே உடனே விட்டுருவாரு. சோ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொல்ற டைரக்ஷன்ல நம்ம போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்? வியாசர் வந்து என்னன்னா நாரதர் முனிய கம்பேர் பண்ணாரு அப்படின்றதும் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இதே நடக்கிறது எப்பன்னா, அவங்க வந்து இந்த தேவர்கள் சண்டை போடுறாங்க இல்லையா? சோ தேவர்கள் வந்து அசுரர்கள் 2 பேர் இருக்காங்க. தலைப்பக்கம் வந்து யார் பிடிச்சுக்கணும்ன்றப்போ விஷ்ணு சொல்றாரு, நீங்க வந்து அந்த தோகை, பாம்பின் தோகையை எடுத்துக்கோங்க. தேவர்கள்ல எடுக்க சொல்றச்சு அவங்க ஆர்கியூவே பண்ணாம ஒத்துப்பாங்க, வாசுகியின் தோகை. ஆனா தலைதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பெருமைக்கோசரம் அசுரர்கள் சண்டை போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு. பவதானுதித பிராயம் யசோ பவதோ மலம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா,
ஏன் உனக்கு மன வருத்தம் ஃபர்ஸ்ட் கேட்கறச்சே வியாசருக்கே சொல்ல மாட்டாரு, அவரு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கச்சே வியாசரை சொல்லிட்டு நாரதர் கடைசியில என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எல்லாத்துலயும் யசோ பகவதோ அப்படின்னா ஸ்பாட்லெஸ் கிருஷ்ணர், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், தப்பே இல்லாம அவ்வளவு கிளீனா இருக்கிற அந்த கிருஷ்ணரை வந்து நீ வந்து மெச்சிக்கல, சஃபிஷியன்ட்லி ட்ரேஸ்ட். காலையில கேட்டுட்டு இருந்தாங்க மாதாஜி இந்த மாதிரி. அப்போ இன்டைரக்டா சொல்லலையா? இன்டைரக்ட்லி இல்ல, டைரக்டா கூட சொல்லியிருக்காரு, பட் பத்தலன்னுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, இப்ப ஒருத்தங்க சாப்பாடு வேணும், எனக்கு தாகமா இருக்குன்னா நீங்க 1/4 கிளாஸ் கொடுத்தா அது தாகம் அணியும். ஆனா கரெக்டா 1 கிளாஸ் குடிச்சாதான் கம்ப்ளீட்டா தாகம் அணியும். அந்த 1 கிளாஸ் கொடுக்காம நீங்க 1/4 கிளாஸ் கொடுத்தா தப்பு இல்ல, பட் 1 கிளாஸ் கொடுத்தா பெட்டர். அதேதான் சொல்ல வர்றாரு. இவர் வந்து அந்த புராணம் ஆன ஸ்ரீமத் பாகவதம் எதுக்கு எழுதினாருன்னா, இது வரைக்கும் அவர் எழுதின எல்லா வேதங்களும் சரி, அண்ட் அந்த அவர் எழுத அந்த பிரம்மசூத்ரா எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப அதிகமா அவர் அதை அப்ரிஷியேட் பண்ணல. மெயின் ஃபோக்கஸ் வந்து தர்ம தான், காம மோக்ஷாக்கு தான் கொடுத்தாரு. ரைட். சோ காலையில நம்ம சொன்ன கான்செப்ட் படி பார்த்தா, அதாவது பக்தி சந்தர்ப்பா படி கணக்கு பார்த்தா என்னன்னா, அவர் வந்து ஆரோப சித்த பக்தி இல்ல சங்க சித்த பக்தி தான் ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருந்தது தவிர, டைரக்ட் ஸ்வரூப சித்த பக்தி ஃபோக்கஸ் இல்ல. தூய பக்தியான பியோர் டிவோட்டிஸ் இருந்தா கூட அதை ஹைலைட் ரொம்ப பண்ண முடியல. ஃபேக்ட் அந்த சந்தோஷம் எதுக்கு உனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா, நீ கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணல. சம்சித்திர் ஹரிதோஷனம், ரைட்? நம்ம பார்த்துக்கோம், சவை பும்சான் பரோதர்மோ எதோ பக்திர் அதோக்ஷஜே அஹேதுக்கி அப்ரத்தியதா என்ன யதாத்மா சுப்ரசீததி. சுப்ரசீதத்தினா சந்தோஷம், சாட்டிஸ்பாக்சன். அது எப்போ கிடைக்கும்? கிருஷ்ணரை பக்தி பேசினாதா, அது பண்ணாததால சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கல அப்படின்னு. ஏனை வாஷௌன துஷ்யத்தே மன்யே தத் தர்ஷனம் கிலம். தர்ஷனம் அகிலம் அண்ணா என்ன தர்ஷனம் கிலம்னா, இது வந்து டிரான்சென்டல் இந்த பிலாசபி வந்து இந்த கிருஷ்ணர் பத்தி இல்லைன்னா வேஸ்ட். நம்ம பார்த்திருக்கோம். அத பும்பேஜ்வர்ய தேஷா வர்ணாசிரமம் விபாகசः ஜனிஸ்துஷ்டஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். அது இருந்தாதான் நம்ம வந்து ஹரிதோஷனம் உண்டிதான் எல்லாமே சொல்லணும். ஸ்வனிஸ்திஷ்யஸ்ய தர்மஸ்ய என்ன கரெக்ட் தர்மம்னா ஹரியதான் சொல்லணும். இல்லைன்னா வேஸ்ட். ரைட். சம ஏவை கேவலம். அதாவது அப்படி நம்ம வந்து கிருஷ்ணரை ஹரிதோஷனம் ஹரிய பத்தி பேசலன்னா எல்லாமே வந்து தர்ம ஸ்வனிஷ்டிஷ பும்சான் விஸ்வக்ஷேனோ கதாசுவ நூற்பாதேயதி ரிதம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம். வெறும் வர்ணாசிரமம் தர்ம அர்த்த காம மோக்ஷா, மோக்ஷா கிருஷ்ணரை காட்டவில்லை என்றா நம்ம பண்றதெல்லாம் ஸ்ரமம் ஏவ கேவலம், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றதுதான் குறிக்கிறது அப்படின்னு. யதா தயோர் மூல நிஷேச்ச நேனா திருப்பியந்தி தத் ஸ்கந்த பூஜ பாஷாக்காக. ஸோ பேசிக்லி என்ன சொல்ல வராங்க இதுல அப்படின்னா, ஓவரால் வந்து நம்ம படிச்சதுதான் சான்ஸ்கிரிட் தான் பெருசா இருக்கு. செடிகளுக்கு வேருக்கு நம்ம தண்ணி ஊத்தினோம்னா எல்லாத்துக்குமே சாட்டிஸ்பாக்சன். வயிற்றுக்கு சாப்பாடு போடுறோம், கைக்கு போடலையே மூஞ்சிக்கு போடலையே நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனா எல்லாமே அழகா இருக்கு. நம்ம அழகாகணும்னா கூட என்ன சொல்லுவாங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, பழம் சாப்பிடுங்க. நான் மூஞ்சில பூசிக்கவா ஜூஸ, மூஞ்சி ஜூஸால குளிக்கவா, ஒர்க் ஆகாது. ஏதோ கொஞ்சம் ஷைனிங் இருக்கும், ஆனா குடிக்கிற மாதிரி மூஞ்சில குளிச்சா நம்மளுக்கு ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது அவ்வளோ. அதனால வந்து அங்கதான் ஊத்த வேண்டிய இடத்துலன்றத மாதிரி நம்ம வேர்களை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிவோஷனல் சர்வீஸ் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஓ மை காட், நான் பண்ணா நான் சிவன் கோச்சுப்பாரா, பிள்ளையார் கோச்சுப்பாரா. யத்பாத பல்லவ யுகாம வினிதாய கும்பாத் வந்தே பிரணாம சமயேச கணாத ராஜஹ விக்னாம் விகத்தும் அலமஸ்ய ஜெகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொன்னதே கணேஷா தான். அவரே கும்பிடுறாரு. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு குழந்தைய, இப்போ நம்ம குழந்தைய ரொம்ப பிடிக்குது நம்மளுக்கு, நம்ம அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களும் ஆன்றாங்க. நமக்கு பொறாம வருதா கோவம் வருதா? ரெண்டும் இல்ல, நம்மளுக்கு சந்தோஷம் தான் வருது. அதே மாதிரி கிருஷ்ணரை பத்தி அப்ரிஷியேட் பண்ணா தேவர்களும் சந்தோஷம் தான் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால ஓகே, இது வந்து புரிஞ்சுக்கிறதா எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும். ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் சொன்னோம், அதாவது ரொம்ப அவரை டைரக்டா புகழல, நாட் ஈவன் டைரக்டா, ஃபுல்லா. ரெண்டாவது ரீசன் தான் நான் சொன்னது, அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷா எல்லா புராணங்கள்லயும் இருக்கு. பட் மோக்ஷான்றது இது லிபரேஷன். லிபரேஷன்ன்றது என்ன? கிருஷ்ணரை நோக்கி போக வேண்டியது இதுதான். ஆனா அந்த கிருஷ்ணரை பத்தி குளோரிஸ் இல்லாம இந்த 4 புருஷார்த்தங்கள், அதான் சொன்னேன்,
வேஸ்ட். சம்சித்து ஹரிதோஷனம் இல்லைன்னா சமயேவகி கேவலம், அதுதான் ஆகுதுன்றதா ரெண்டாவது பாயிண்ட். மகிமா ஹி அனுவர்ணிதக அப்படின்னா சிலது வந்து டிரான்ஸ்டென்டல் சொல்றது இல்லையா அப்படின்னு கேட்டீங்க, இருக்கு. அதுதான் சொல்றாங்க. சிலது வந்து டிரான்ஸ்டென்ஷியல் டிவோஷனல் சர்வீஸ் இருக்கு. ஆனா அது இந்த புருஷ அர்த்தாக்கள், புருஷ அர்த்தானா தர்மார்த்த காம மோஷாதான், அதை விட ஹையா அப்படின்றத குளோரிஃபை பண்ணல, ஸ்ட்ரெஸ் பண்ணல. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா போனாங்க, காலையில இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, அவ்வளவுதான் இருக்கே தவிர புருஷார்த்தாவை விட பக்தி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆரோப சித்த பக்தி, அதுக்கப்புறம் சங்க சித்த பக்தி, நம்ம அப்புறம் வந்து ஸ்வரூப சித்த பக்தி. ஸ்வரூப இந்த சங்க சித்த பக்தியில மிஸ்ர பக்தி இருக்கு. ஸ்வரூப சித்த பக்தியில வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே 3 கேட்டகரி இருக்கு. என்ன சொல்றது, நம்ம வந்து 3 வெரைட்டி, தாம்சிக, ராஜிக அண்ட் சாத்விக, காலையில சொன்ன மாதிரி. சோ அந்த தாம்சிக ராஜசிக்க மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, அது சகாம பக்தியில வரும். சாத்விகையா இருந்தா அது என்ன ஆகும், கைவல்ய பக்தி. கைவல்யானா லிபரேஷன், அதை குறிக்கிறது. அப்பனா பியோர் பக்தினா என்ன, திரைகுண்ய விஷயாவேகா நிஷ்ரைகுண்ய பவாஜனா நிர்பந்தோ நித்திய சத்தியச நிர்யோகக்ஷேம ஆத்மவான். 3 குணங்களை அப்பாற்பட்டு இருக்கணும். அப்படின்னா பக்தி டைரக்டா இருக்கணும். அதுக்கு என்னடா யார் சொன்னாங்க அப்படின்னா, ரூப கோஸ்வாமி நெக்ட்ரா விமர்சனல சொல்றாரு. அந்நியாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாணி அனாவிருத்தம் அனுகூலேன கிருஷ்ணானுஷீலனம் பக்தி உத்தம. என்ன பக்தி உத்தம? சோ இதுதான் ரெண்டு. ஃபர்ஸ்ட் 2 லைன் ததாக்ஷ லட்சணம், அதுக்கு 3வது லைன் ரைட், அனுகூலேன கிருஷ்ணா அனுஷீலனம். ஷீலனம்னா ஆக்ஷன் வச்சுக்கலாம், 2-3 மீனிங் இருக்கு. பட் இப்போதைக்கு அணுனா 24 மணி நேரம், இதுல அனுஷீலனம் 24 மணி நேரம் ஆக்ஷன் பண்ணோம். எதை பத்தி, கிருஷ்ண, யார பத்தி, கிருஷ்ணரை பத்தி. ரைட், எப்படி பண்ணணும், ஃபேவரபிளா. அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மானி அனுகூலமா அனுகூலமா கிருஷ்ணரை பத்தி 20 மணி நேரம் பண்ணணும். அந்த பக்தி தான் உத்தமர் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இருக்கணும், நம்ம படிச்சோம் இல்லையா, அன்இன்டரப்டட் ரைட் அண்ட் எந்த விதமான எஸ், அதேதான் இங்கேயும் சொல்றாங்க. அதே அன்இன்டரப்ஷன் இங்கேயும் என்ன சொல்றாங்க, ஞான கர்மம் இருக்கக்கூடாது. எப்படி மாதாஜி லிங்க் ஆகுதுன்னா, ஆமா சவை பும்சான் பரோ தர்மோ யசோ பக்திர் அதோக்ஷதே, அதோக்ஷதே இங்கேயும் இருக்கு கிருஷ்ணா ரைட். அஹைத்துக்கி அப்ரத்தியதா, அஹைத்துக்கி அப்ரத்தியா அப்படின்னா எந்த இன்டரப்ஷன் இருக்கக்கூடாதுன்றது இங்கேயும் அதேதான். ஞான அண்ட் கர்மா இருந்தாலும் இன்டரப்ட் ஆகும். சோ ஞான கர்மம் ரிமூவ் பண்ணாதான் இன்டரப்ட் ஆகாம பக்தி போகும் அப்படின்ற கான்செப்ட் சொல்றாங்க. சோ அது இருந்தாலும் பக்தி இன்டரப்ட் ஆகலைன்னா அதுவும் பியோர் பக்தி தான். ஆனா நம்ம வந்து இதை எடுத்து ஆஃபர் பண்ணா அதெல்லாம் பியோர் பக்தியில வராது. ஸோ பேசிக்கலி அதை தான் இங்க சமரைஸ் பண்றாரு. வியாசா என்ன சொல்றாரு, ஏன் அதை லிங்க் பண்ணனா, நீங்க கேட்டீங்க இல்லையா சந்தர்ப்பா, இங்க ஒரு பாயிண்ட் வருது, பக்தி சந்தர்ப்பாவோட டைரக்ட் ப்ரீச்சிங் இவர் சொல்றாரு. நிறைய இடத்துல வரும், இது ஒரு இடம். சோ கன்க்ளூஷன் வந்து பத்தலனா மனிதர்கள் மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன் மாதாஜி மிஸ் பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே மண்ட புத்தி ரைட். பிராயேன் அல்பாயுஷ சப்தே கலோ அஸ்மின் யுகே ஜனாஹ மண்டஹ சுமண்ட மதயோ மண்ட பாக்யா உபாரிதாக. மண்ட பாயாகி உபாரிதாய என்ன அர்த்தம், ஆல்ரெடி மண்ட பாகியத்துல இருக்கும், கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்டு ரைட், ஒரே சோம்பல், டோட்டலி மிஸ்கைடட். அந்த மிஸ்கைடட் கும்பல்ல வியாசா நீயும் சேர்வ. ஏன்னா நீ சஃபிஷியன்ட்லி கிருஷ்ணர் பக்தி தான் முக்கியம் அப்படின்னு ஹைலைட் பண்ணலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, வேதங்கள் சொல்றதும் இவர் தான் எழுதியிருக்காரு, சோ வேதங்கள் சொல்றதை வச்சு நான் மாம்சம் சாப்பிடுறது தப்பு இல்ல. ஏன்னா புராணத்துல ஒண்ணு இருக்கு, புராணமும் வேதத்துல வரும், ஆனா அது தாம்சிக்க புராணம், அதெல்லாம் தெரியாது. புராணத்துல இருக்கு, புராணம் எழுதினர் வியாசர், வியாசரே சொல்லியிருக்காரு மாம்சம் சொல்லிட்டு நான் மாசத்துக்கு ஒரு தடவை அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அது வந்து எதுக்குன்னா எலிவேட் ஆகி போறதுக்கு. ஆல்ரெடி 75 மார்க்ஸ் எல்லாரும் பாஸ் ஆகணும்னு டீச்சர் சொல்லுவாங்க. 75 மார்க்ஸ் வாரவன் கிட்ட போய் ஏப்பா நீ 30 மார்க் வாங்கினா போறோம்ன்ற அர்த்தத்துல டீச்சர் சொல்லல. 75 மார்க்ஸ் வாங்கினா அதுக்கு அர்த்தம் டே நீ வந்து 90 வாங்கணும்டா, நான் எல்லாரும் பாஸ் ஆகணும்னு சொன்னது 20 மார்க்ல இருக்கிறவன். சோ இந்த பிரச்சனையில இருக்கிறவங்க அந்த கடைசி 6 புராணங்களை கவனிக்கிறவன் 20 மார்க்ல இருக்கான். நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்டிங்ஷன்ல இருப்போம் 75. இது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதுதான் சொல்லியிருக்கு. சோ கிருஷ்ணா, சோ இதான் சம்சித்திர் ஹரிதோஷனம் ரைட். இதான் இதுவும் அதேதான். பிரம்ம பூத பிரசன்ன ஆத்மா நான் சோச்சதி நான் காங்ஷதி சமவேஷ பூதேஷு. சோ சம்சித்திர் ஹரிதோஷனமும் பிரம்ம பூதா ஸ்டேஜ் ரெண்டுமே கம்ப்ளீட்டா டேலி ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். சோ அதான் லபத்தே பராமுக்தி இது ரீச் ஆகுதுன்னு. போயிட் இது வந்து அதான் நம்ம படிச்ச மோஸ்ட் ஃபேவரட் தான். அதாவது நம்ம வந்து என்ன ஆகுது,
என்னதான் பண்ணாலும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர், அதாவது பர்ஃபெக்ட் கிராமர், பர்ஃபெக்ட் லிட்ரேச்சர் இருந்தாலும் கிருஷ்ணர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கிருஷ்ணர் பத்தின டாபிக் இல்லைன்னா அது வந்து காக்கை இருக்கிற இடம் மாதிரி தான் இருக்கும். சோ இதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லைன்னா தான் பர்ஃபெக்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். तस्माद् विसर्गो जनसागरविप्लवो यस्मिन् प्रतिश्लोकमबद्भावति अपि नामानि अनन्तस्य यतोऽन्ध्यानि शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति साधवः. சோ அது இருந்தாதான் வேல்யூ இருக்கு அப்படின்னு. ஷின்வந்தி காயந்தி எல்லாத்தையுமே கீர்த்தனத்தை ஹைலைட் பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, ரைட்? அண்ட் நம்மளோட ஃபேவரட் இது நான் எத்திர ஹம்சா நிரமந்தி உஷிக்ஷயாக. எங்க கேட்டோம் ஞாபகம் இருக்கா ஸ்லோகா? சரி மத்தாஜி. நயத்ர சித்ர ஹரி போல். வெரி நைஸ், வஸ்து வெரி நைஸ். நயத்ர, எக்ஸாக்ட்லி. சோ அதுல வர்றதுலதான் என்னன்னா நம்ம அம்சம் மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஜெகத் பவித்ரம் பிரகிருஹீத கர்ணிஷித் தத்வாயசம் தீர்த்தம் முஷந்தி மானசா நயத்ர ஹம்சா நிரமந்தி உஷீக்ஷயாக. சோ அது வந்து காக்கை இருக்கும் இடம் மாதிரிதான் இருக்கு. ஆனா தப்பா இருந்தாலும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அம்சம் இருக்கிற மாதிரி. அது கிருஷ்ணரை பத்தி சொன்னா அப்படின்றத சொல்றாங்க. சித்திரபதம் அப்படின்னா டெட் பாடி டெக்கரேட் பண்றது. டெட் பாடி என்னதான் டெக்கரேட் பண்ணாலும் அதுக்கு வேல்யூ இல்லை, ரைட்? அததான் இங்க சொல்லுங்க. தத்வாசம் தீர்த்தம்னா காக்கா இருக்கிற இடம். காக்கா எந்த இடத்துல இருக்கும்? அழுக்கு, அரை பாதி உயிரில், கொத்த உயிர், குற்று உயிர், எலி செத்த இடம், அதுதான். அந்த இடத்துலதான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அவங்க சொல்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுலயே என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் பேசிக்கலி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அச்சுத பாவ வர்ஜிதம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டவனை பத்தின அந்த ஃபீலிங், அந்த டெப்த் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்றதுதான் மெயின் ப்ராப்ளம். அதனாலதான் இதெல்லாம், ரைட்? இது நம்ம பார்த்ததா. தத்வா விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்வாவதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோன்கிதான்யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ. சோ இது ஆப்போசிட்டா சொல்றாங்க. அதாவது அந்த கிருஷ்ணர் பத்தின டிரான்ஸ்டென்டல் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல், தப்பாவே கம்போஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது கிருஷ்ணர். என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஸ்லோகம் சொல்லி கொடுக்கறதோ இல்ல ஸ்லோகம் கூட விடுங்க, பாட்டெல்லாம் பாடினா கிருஷ்ணரே ஓடி போயிடுவாரு. ஆனா ஏன் நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்னா, அது கிருஷ்ணர் பத்தி பேசுறச்சே வாயில சரியா வரலனாலும், வாய்ஸ் நல்லா இல்லைனாலும் அந்த ஸ்லோகத்துக்கும் மோர் தென் ஸ்லோகம், அந்த பாட்டுக்கும் அந்த வேல்யூ நீங்க பாக்குறீங்க, ரைட்? அதனால வந்து தப்பா, நான் வந்து தப்புன்னா கிராமட்டிக்கலி தப்பு சொல்லல. ஏன்னா நம்ம ஒன்றும் கிரியேட் பண்ணல, எடுத்து பண்றோம். அந்த வாய்ஸ் கீஸ் நல்லா இல்லைனாலும் நம்ம வந்து இதுவே வந்து நம்ம சினி சாங்ல யாராவது மைக் எடுத்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் அப்படி போனா கூட, சே இவங்க பாரு எப்படி இப்படி பண்றாங்க, சே நடுவுல இவங்க இரும்புறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம எல்லாம் பண்றச்சே என்ன, அதுவும் டிவோட்டி அப்படின்னு பண்ணா நம்ம அவ்வளவு என்ஜாய் பண்றோம். ஏன்னா அதோட வேல்யூவே வேற. நாரதர் வந்து பர்டிகுலர்லி என்ன பின் பாயிண்ட் பண்றாரு, ரைட்? இது வந்து நீ கொடுத்துற பதில் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஏ இதை எடுக்கலாம், ஆப்ஷன் பி இதை எடுக்கலாம் அப்படின்னு பண்றதால எல்லாமே பயன் நோக்கி செயல், ரைட்? அர்த்தாவை தர்ம அர்த்தால அர்த்தாவை நோக்கி போடுறதாலயோ இல்ல ஞானாவை தேடுறதாலயோ இல்லைன்னா மிஸ்டிக் யோகா அஷ்டாங்க யோகாவை பாக்குறதாலயோ குழம்புறாங்க. நீ என்ன வேணா பண்ணுக்கோ, கர்மம் பண்ணு, ஞானம் பண்ணு, அஷ்டாங்க யோகம் பண்ணுன்னா நிறைய குழப்பம், ரைட்? ஆண்டவன் என்ன, பிரம்மமும் ஆண்டவன், பரமாத்மாவும் ஆண்டவன், எல்லாமே பர தத்துவம் அப்படின்னா அப்பா எனக்கு குழம்புதுப்பா, அப்ப எனக்கு பிடிக்குது, நான் லைட்டா எடுத்துக்கிறேன், உனக்கு பிடிக்குதா, நீ பரமாத்மா எடுத்துக்கோ, உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாரிட்டி இல்ல. சோ பீப்புள் வந்து இத வந்து அதாவது மனிதர்கள் லிவிங் என்டிட்டிஸ் குழப்பத்துல இருக்காங்க. நாரதர் வந்து இத வந்து வியாசர் கிட்ட சொல்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டிவோஷனல் சர்வீஸ் வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து டைரக்டா நான் தலைக்குள்ள ஏற்றணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இத வந்து இன்டைரக்ட்லி எல்லாம் ஏத்தினா குழம்பிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கோம் நம்ம அப்படின்றத சொல்றாங்க. அதனால ஸ்ரீமத் பாகவதம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கிளீன் டாப் மோஸ்ட் ஸ்டடி. இது வந்து 2 பேருக்கும் மருந்து, ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் அது யூஸ் ஆகுது, ரைட்? அதனாலதான் சொல்லுவாங்க நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுக அமிர்த திரவ சம்யுதம் விபக பாகவதம் ரசமாலயம் மூரஹோ ரசிகா புவி பாவுகாக. ரசிகா
புவி பாவகாவ ரசிகானா எல்லாருமே மூரா டாப் மோஸ்ட் ஆத்மாராம் கூட ரசிப்பாங்க, நம்மளும் ரசிப்போம் ரெண்டுமே. ரைட், அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சோ பக்தி வந்து இஸ் ஃபார் எவர் கிரெடிட்டட். நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யாவாகினே வித்தியதே சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய தியாகத்தோ மகத்தோ பயாம். அப்படின்னா சொல்பம் அப்பியஸ்ய கொஞ்சூண்டு பண்ணா கூட அது மறுபடியும் நம்மளுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 கோடி பேங்க் பேலன்ஸ் கூட அடுத்த ஜென்மத்துல இல்ல, வைப் ஆஃப் ஆயிடும். நம்மளோட காலம்ன்றது எப்படி தெரியுமா, கேம்பிளிங் மாதிரி. நீ கொஞ்சம் சம்பாரி, உனக்கு ஒரு வீடு கொடுக்குறேன், இன்னும் சம்பாரி, இன்னொரு வீடு கொடுக்குறேன், உனக்கு குழந்தை வேணுமா குழந்தை, மனைவி வேணுமா மனைவி, எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஆனா எல்லாம் கொடுக்குறேன், நீ ஓடி ஓடி வா, கடைசியில எல்லாம் தூக்கிட்டு சாவுன்ற பேர்ல எல்லாத்தையும் தூக்கி உனக்கு நாமம் போட்டுருவேன். அது அடுத்த ஜென்மத்துல வராது. ஆனா பக்தியில போனா அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்படின்னு எப்படி சோகம் கேட்காம சோகம் வருதோ சந்தோஷமும் வரும். அதனால நம்ம தனியா அட்டெம்ட் பண்ணி போக வேண்டாம். ரைட், யோகி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பிரம்மலோகம் போவாங்க, அவ்வளோ தவம் பண்ணி. அப்படி ஆயிட்டு தேவர்கள் ஆவாங்க. பாவம் பண்ணா நரகலோகம் போறோம். ஆனா ஜென்மம் மிருத்யு ஜரா வியாதி எல்லாருக்குமே இருக்கு. அதனால யாருக்குமே வந்து பர்சனலா அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் இல்ல. தேவர்களுக்கு வந்து என்னன்னா கிராண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து லிமிட்டெட் தான் அவங்க கெப்பாசிட்டி, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அது கிடைச்சாலும் நம்மளுக்கு அதெல்லாம் தொலைஞ்சிடும், ஏன்னா பர்மனெண்டா அது இருக்காது. கோலோகம் போனா அதான் பர்மனெண்ட், நம்ம சொர்க்கலோகம் போனா திரும்ப வருவோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். அண்ட் எல்லாமே வந்து கிருஷ்ணரை மீட் பண்றதுலதான் கான்செப்ட் இருக்காங்க. நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசியாலஜி எல்லாமே வந்து எப்படின்னா கிருஷ்ணரை போய் ரீச் ஆனதான் யூஸ் ஆகும். இதெல்லாம் இல்லாம இது இண்டிபெண்டா இருந்தா அது அவித்யா. ரைட், அது நம்ம பார்த்துக்கிட்டோம். அந்தம் தவ பிரவிஷந்தி ஏ அவித்யாம் உபாசதே ததோ பூயைவ தே தமோ யயு வித்யாம் யாம்ரதாக. அப்படின்னா இருள இருக்கிற மாதிரிதான் அர்த்தம். இதெல்லாம் யூஸ் இல்ல, பக்தி தொண்டா யூஸ் அப்படின்னு. எத் உத்தம ஸ்லோக குணானு வர்ணனாம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி டிஸ்சார்ஜ் ஆம்பியன்ஸ். அதாவது உத்தம ஸ்லோகம் என்றது வந்து 2 ஸ்லோகத்தை ஒண்டி சொல்லல, கிருஷ்ணரை வர்ணிக்கிறதும் சரி அண்ட் டாப் பக்தி கிருஷ்ணர் 2 பேருமே உத்தம ஸ்லோகர் சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுவாங்க. அதனால இப்போ வந்து நம்ம நாரதனோட ப்ரீவியஸ் லைஃப் எடுப்போம். ஃபர்ஸ்ட் நாரதர் என்னன்னா கந்தர்வா இருந்தார். அப்போ கந்தர்வாவா இருக்கச்சே பெண்களை பார்த்து ஆண்டவனுக்கு பதில் பெண்களை பாடிட்டார். அந்த சாபத்துலதான் அடுத்த ஜென்மம், அதான் 3 ஜென்மம் இங்க இருக்கு போட்டோல. ஜென்மத்துல வந்து குட்டி பையன், 5 வயசு பையன் வந்து என்ன எப்பவுமே எதுலயுமே ஈடுபாடு இல்லாம அவர் வந்து என்ன பண்றாங்க, அங்க அவங்க அம்மா வேலைக்காரியின் மகனா பிறந்து அங்க இருக்கிற வந்த அந்த வைஷ்யருக்கு அவர் சேவை செய்யறாரு. அவங்க எல்லாம் சேவை செஞ்ச அப்புறம் என்ன ஆகுது, ஒரே ஒரு தடவை அவர் வந்து அவங்க விட்ட சாப்பாடை சாப்பிடுவாங்க அவங்க பெர்மிஷனோட. அண்ட் அவங்க ரொம்ப கைண்ட், இவர் குட்டி பையன் கேட்கறதெல்லாம் கேட்டாரு. சேவை செஞ்சானா என்ன செஞ்சிருக்க முடியும், 5 வயசுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு பிளேட் எடுத்துன்னு போய் வைக்கிறது, இவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா அந்த கேட்கறதுலயே அவரோட தமஸ் அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் போயிட்டு ஃபுல்லா வந்து ஸ்திதம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா வருது. ததா ரமஸ் பாவக காம குரோத தயஷே சேதே ஏதேர் அனாவிருதம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. சோ என்ன சொல்றாங்க, பேசிக்கலி தமா தடா ரஜஸ் தமா பாவக, ரஜஸ் அண்ட் தமாவோட பாவம், அந்த பாவத்துல இருந்து பர்மனண்டா அவருக்கு சத்துவ குணத்துல வைக்க முடிஞ்சிச்சு. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கங்கையில கூட நிறைய தடவை முக்கணுமா. ஆனா இந்த டிவோட்டியோட அசோசியேஷன் வந்து ஒரு தடவை இருந்தா போறோம். என்னன்னா பாபா லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு டிவோட்டி வேணும். பிரேமா கொடுக்கறதுக்கு கிருஷ்ணர் தான், அதுக்கு ஷார்ட்கட் இல்ல. அதனாலதான் நம்ம சைத்தன்யா கிட்ட கிருஷ்ண பிரேம கொடுன்னு கேட்கிறோம். ஏன்னா அது வந்து வெறும் சைத்தன்யா நித்யானந்தா கிருஷ்ணர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க கிட்ட அவங்கதான் ஓனர். ரைட், நான் ஓனரா இருந்தாதான் நான் கொடுக்க முடியும். ஆனா பாபா வந்து பாபா வரைக்கும் கொடுக்கறது வந்து நம்ம டிவோட்டிஸால கொடுக்க முடியும். அதை நான் வச்சுக்கணும். சோ அவரோட ப்ரீவியஸ் லைஃப் எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும், சதுர் மாசத்துக்கு அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டு அப்புறம் அந்த குட்டி பையன் வந்து நம்மளா இருந்தா அவ்வளவுதான், ஆண்டவா இவ்வளவு மோசம் பண்ணிட்டியே, நான் இவ்வளவு சேவை செஞ்சேன் அபூபுபோன்னுவோம். கரெக்டா? ஆனா அவர் வந்து அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இது நம்மளுக்கும் நினைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஃப்ரேம். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்கறச்சே நம்ம நினைப்போம், என்ன ஆச்சுன்னா இந்த பையனுக்கு இப்படி இருக்கானேன்னு. ஆனா நம்ம போக போகதான் நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் வரும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால வந்து இந்த அவங்களோட அதனாலதான் கோபிகள் ஹையஸ்ட் டிவோட்டிஸ்.
அவங்க மண்ணை எடுத்து கும்பிடணும்னா ரொம்ப பியூர் ஃபார்ம் வந்துடும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதே மாதிரி நாரதரும் ரொம்ப எலிவேட்டட்னு நம்ம பேசணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5 வயதுலயே நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு நாரதருக்கு. என்னடானா அவரால கம்ப்ளீட் சென்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரைட்? எந்த ஸ்போர்ட்ஸ் தண்டமான பழக்கங்கள் இல்ல. ரொம்ப அம்மாவோட பேச்சு இருக்கிறவன். அண்ட் ரொம்ப பேசவும் மாட்டான் உங்களுடன். சோ அத தவிர பயங்கர கிருபா. அந்த வயசுலயே என்னன்னா எல்லாம் யாரு நாரதரை பத்தி இல்ல. இப்ப நாரதருக்கு பார்த்தோம். வந்தாங்கல்ல அந்த பக்தி வேதங்கள் அவங்களுக்கு எல்லாம் சம கிருபா, சம மர்சி அண்ட் இம்பார்ஷியல். தூல்ய தர்ஷன நம்ம பார்த்தோம். கிருஷ்ணருக்கும் தூல்யா அப்படின்னு வருது. சோ இவங்களும் வந்து என்னன்னா இவங்க வேறுபாடு எல்லாம் இல்லை. யாரா இருந்தாலும் நம்ம பார்த்திருக்கோம். வித்யா வினய சம்பன்னி பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ சபாக்கேச்ச பண்டிதா சம தர்ஷனஹ. எல்லாரையும் சமமா பாக்குறாரு. வேலைக்காரி மகன், இவன் சின்ன பையன் அதெல்லாம் பார்க்காம அவர் ஈக்குவலா பார்த்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நாரதன் முனி வந்து சர்வீஸ்ன்றது பண்ணது என்ஜாய் பண்ணி பண்ணாரு. கம்பல் பண்ணல. அம்மா சொன்னாங்க நான் அழுதுட்டலாம் இல்ல. அது முக்கியம். சேவை வந்து ஹோல் ஹார்ட்டடா பண்ணணும். ஏன்னா பியோர் டிவோட்டிஸ் வந்து என்னன்னா பக்தி வந்து சும்மா கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் இந்த உசுறு, இவங்க நிறைய ரிச்சு, கொஞ்சம் ஏழை, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. சோ நாரத முனி வந்து சின்ன பையனா இருக்காச்சே செல்ஃப் டிசிப்ளின் 2வது இம்பார்ட்டன்ட். ரைட்? எல்லாம் பார்த்தோம். செம்ம செல்ஃப் டிசிப்ளின்ல இருந்தாரு. அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் பிகினிங்ல இருந்தே இருக்கணும். நிறைய பேர் நமக்கு சொல்லுவாங்க ஏன் இப்போ உனக்கு என்ன அவசரம், உனக்கு என்ன வயசு குறைச்சல் அப்படின்னு. ரொம்ப வயசு போயிடுச்சு நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு. ஒரு வயசு பிறந்தாலே ஒரு வருஷம் ஒரு வயசு காலி ஆகுது. ரைட்? எனக்கு நான் ஒருத்தங்க சொன்னாங்க கங்க்ராச்சுலேஷன் பர்த்டேக்கு ஏன்பா கங்க்ராச்சுலேட் பண்றீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் ஏன்னா ஒரு வயசு காலி ஆயிடுச்சுன்னா நீங்க க்ளோஸ் டு காட் போறீங்க அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியில விஷ் பண்ணுவாங்களாம். அப்ப நான் நினைச்சேன் ஐயே யாரா இது லூசுன்னு. கடைசியில புரியுது அவங்க லூஸ் இல்ல நம்ம தான் லூசுன்னு. ஏன்னா நிஜமா அதான் அர்த்தம். ஒரு வருடம் போக போக ஹாப்பி பர்த்டேன்றது எதுக்கு விஷ் பண்றாங்கன்னா ஹாப்பியானா நம்ம க்ளோஸ் ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ் ஆயிட்டு கோலோகம் போறதுக்கு. ஆனா இங்கேயே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கேயே பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறதுக்கோசரம் இல்ல அப்படின்னு. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம, டிசிப்ளின் இல்லாம, ஒபீடியன்ஸ் இல்லாம சக்சஸ்ன்றது சான்ஸே இல்லை. அதுவும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கேட்காம. அப்படி இல்லைன்னா நம்ம கிருஷ்ணர் கிட்ட போக முடியாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நாரதர் கிட்ட இருந்து என்ன கிளியரா தெரியுதுன்னா ஒரு சாது சங்கா, ஸ்ரத்தா. சோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரவணம், ரைட்? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம் இதெல்லாம் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. அதை தவிர நெக்ஸ்ட் என்ன ஸ்ரத்தா, சாது சங்கா. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வருது. எதனால வருது? ஸ்ரவணம்னால ஸ்ரத்தா வருது. ரைட்? அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது? பக்தி வேதாந்தால சாது சங்கா. நிஜமாவே சாது சங்கா. அது அட்வான்ஸ் சாதோட சங்கா அந்த குட்டி பையனுக்கே கிடைச்சிச்சு அப்படின்னு. அதனால அவர் ஒரு தடவை பரமேஸ்வரனோட சாப்பிட்ட உடனே அவரோட எல்லா கெட்ட குவாலிட்டிஸும் போயிட்டு அவருக்கு பாபா ஸ்டேட் டைரக்டா லிஃப்ட் ஆயிட்டாரு. சோ நிறைய ஸ்கிப் ஆயிட்டு அனர்த்த நிமித்தி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால வந்து என்னன்னா அந்த கிளியரா அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ரத்தா வந்து எதுக்கு, சாது சங்கா ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வைராகியம் கூட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கோசரம் சாது சங்கா சொல்றோம்னா நம்ம எல்லாருமே பல்கு வைராகியம், யுக்த வைராகியம் பார்த்துருக்கோம். யுக்த வைராகியம்னா என்னன்னா எல்லா விஷயமே கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்டு பாக்குறது யுக்த வைராகியம். பணம் இருக்கா ஓகே கிருஷ்ணருக்கு பண்ணலாம் அந்த மாதிரி. பல்கு வைராகியம் ஆப்போசிட், வீக் வைராகியம். ரைட்? ஐயோ பணம் இருக்கா, ஐயோ நான் மாயாக்கு அடிக்ட் ஆயிடுவேன் எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி. 3வது வந்து என்னன்னா நம்மளோட வைராகியத்தோட 3வது வெரைட்டி வந்து சங்க வைராகியா. சங்க வைராகியனா 4 பேர் இருந்தாங்கன்னா இது வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்மோக் பண்றவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க கூட 4 பேருக்கு சொல்லிட்டு விடுவாங்க. ஏன்னா அப்பந்தானே அசிங்கம் மறுபடியும் எடுக்க முடியாதுன்னு. அதே மாதிரி இது ஒரு சாது சங்கால சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த தடவை நான் ஏகாதசிக்கு இருக்கலாம்னு இருக்கேன். இப்ப அதை விடுக்க முடியாது ஏன்னா நான் சொல்லிட்டேனே அசிங்கமாயிடுவேன் அந்த மாதிரி. அதனால சங்கத்னால ஹோல்ட் ஆகுது வைராகியம். கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் 4 மணிக்கு வர முடியாதுன்னு நீங்க 4 பேர் சொன்னாங்க. ஓகே அந்த 4 பேர் தான் 3:45க்கு உட்காடுறாங்க. நான் 3:50 3:55க்கு 3:50க்கு இருந்தா கூட அவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க முடியாதுன்னு. ஆனா சாது சங்காவோட எஃபெக்ட் என்னன்னா அந்த சாது சங்கானால அவங்களால வர முடியுது. இது ஸ்மர்ஷான வைராகியம் இருக்கு. அது என்னன்னா நம்ம இறக்கறச்சே என்ன ஆகும் அப்போ வந்து நல்லா பேசுவாங்க. இவ்வளவு தாத்தா உயிர் போச்சுன்னா என்ன ப்ராப்ளம், இதுக்கே இவ்வளவு சண்டை போடுறோம், இனிமே சண்டையே போடக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு அமுச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே ஆரம்பிச்சுவாங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா, அவன் மூஞ்சியே பார்க்க கூடாது. ஏன்னா இது வந்து அங்க இருக்கிற வரைக்கும் இருக்கிறது. சோ இதான் 4 வைராகியங்கள். இந்த 4 வைராகியம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறது யுக்தா ஓக்கு நெக்ஸ்ட் வந்து சங்க வைராகியம், சாது சங்கத்துல இருக்கிறதால அதனால இன்னும் அட்வான்ஸ் ஆவாங்கன்றது எல்லா ஆங்கிள் இருந்து நம்மளுக்கு தெரியுது. அதனால நாரதர் கிட்ட இருந்து நமக்கு என்ன தெரியுது, நிறைய தெரியுது. அதுல ஒருத்தரோட வேல்யூபிள் டைம் என்னன்னா, இல்ல நம்ம வந்து இந்த 3 மோட்ஸ்க்கு அடிக்ட் ஆகணும். நான் குட்னஸ், நான் பேஷன், நான் இக்னோரன்ஸ்ல இல்லாம கிருஷ்ண கதையை கேட்டு எலிவேட் ஆகணும். ரைட்? கிருஷ்ணரோட பாஸ்ட் டைம்ஸ் கேட்டு எலிவேட் ஆகணும். ஏன்னா 2க்குமே டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதனால குவிக்கஸ்ட் வே டு டெவலப் அட்ராக்ஷன் டு லார்ட் என்னன்னா ஸ்ரவணம். சோ பர்சன் வந்து இந்த லோவர் மோட்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம் விடியணும்னா நம்ம இத பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராப்பர் சாது சங்கம் வேணும். ஜென்டிலா இருக்கணும். தத்வித்தி பணிபாதேன பிரணிப்ரஸ்னேன சேவையா உபதிருஷந்தே தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. ஞானி யாரு? உங்ககிட்ட பண்ணி பிளெஸிங் வாங்கி நம்ம பண்ணணும். அண்ட் பியூர் டிவோட்டீஸ் ஃபெய்த்ஃபுல்லா சின்சியரா கேட்டா குய்யதமம் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் டிவோஷனல் சர்வீஸ் டைரக்டா அவங்க காட்டுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கர்ம யோகால வந்து நம்ம வேலையில எங்கேஜ் ஆறோம். ஆனா ஞான யோகால ஞானத்துல ஃபோக்கஸ் பண்றோம். அஷ்டாங்க யோகா பரமாத்மாவை ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா பக்தி யோகா டைரக்டா டாப் மோஸ்ட் லேடர். ரைட்? எல்லாமே விட்டுட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்றது அப்படின்னு தெரியும். அதனால என்ன சொல்ல வராங்க? மெட்டீரியல் டிசீஸ்ன்றது ஒரு வியாதி. ரைட்? இந்த வியாதியை விட்டு நம்ம விடுபடணும்னா நம்ம தீர்த்தம் மெடிசன் சாப்பிடுற மாதிரி நம்ம சாண்டிங், ஜபம், டிவோட்டி அசோசியேஷன் எல்லாம் பண்ணணும். அப்பதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளேன்ல இருக்க முடியும். அந்த என்ஜாய்மெண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆசையை விட முடியாது. பரம் திருஷ்டுவா நிவர்த்தித்தே விஷயான் வினிவர்த்தத்தே நிராகாரஸ்ய தேகினः ரசுவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தித்தே. பரம் திருஷ்டுவா அப்படின்னா கிருஷ்ணா கான்சியன்ஸ் அதுதான் குறிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னன்னா நம்ம டிசையரை தூக்கி போட முடியாது. ஆசைய நம்ம திருப்பதான் முடியும். சோ இப்ப வந்து ஐஸ்கிரீம் மேல இருக்கிற ஆசை கிருஷ்ணருக்கு வச்சு பிரசாதமா சாப்பிடலாம். அப்படி மாத்த முடியும். மாதாஜி அப்ப காஃபிக்கு என்ன பண்றது? காஃபிக்கு பதில் நான் எப்பவுமே சொல்லுவேன் பாதாம் மில்க் குடிங்க. எல்லாமே வந்து கிளியரா கிருஷ்ணரை சுத்தி வச்சோம்னா பிரச்சனையே இல்லை. ஒன் பாயிண்டட் அப்ரோச், கான்ஸ்டன்ட் க்ளோரி, ரிமெம்பரிங் கிருஷ்ணா தான் ஈஸி சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். அதனால கிருஷ்ணர் வேதங்கள் வந்து இன்டைரக்டா சொன்னா நோ யூஸ்பா, டைரக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. டைரக்டா சொல்லணும்னா நீ என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம்ன்றது வேற எதுவுமே இல்லை, கிருஷ்ணர் தான். அதனாலதான் சொல்லியிருக்காங்க கிருஷ்ண சதாமோ பகதே தர்ம ஞான தீபி சாஹா கலோ நஷ்ட திரிஷ்டானேவா புராணா கோதியுனோதித அப்படின்னு. சோ கிருஷ்ணர் போன அப்புறம் அவர் தாமுக்கு போன அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் ஃபார்ம்ல இருக்கு நம்மளுக்கு கோஷம் அப்படின்னு. சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்படிதான் இதனாலதான் நம்மளுக்கு நம்ம வியாசர் குழப்பத்துல இருந்ததாலதான் வந்துச்சு. வியாசர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடா இருந்தா அவர் ஏன் குழப்பத்துல இருந்தாரு? ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் அதுக்கோசரம் குழப்பத்துல இருந்தாரு. சோ இதோட தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஞான